ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். முருங்கைக்கீரை அப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை கடையலுக்கு கொழுந்தான கீரை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்து உருவி வச்சுக்கோங்க ஒரு உரமாக. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் பச்சைப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு முழு பூண்டை நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை எந்த அளவுக்கு நீர்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. பருப்பு தண்ணி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக வைக்கிறதுனால 2 கிளாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் நம்ம முருங்கைக்கீரை கடையும் போது கழுவலாம் மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு நம்ம கழுவாமல் செஞ்சோன்னா ரொம்பவே அன்ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், அந்த தண்ணி எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கீரை உடனே நீங்கள் கழுவக்கூடாது. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண உடனே நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சு நல்லா பருப்பு வெந்த உடனே கீரையை சேர்க்க போகிறோன்ற கண்டிஷனில் தான் நம்ம கீரையை அலசி உடனே சேர்த்துக்கணும். அப்போ தான் கீரையுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நான் இந்த சமயத்தில் கீரையை நல்லா அலசி இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு ரொம்ப குழைய தேவையில்லை, சிலிர்க்க வெந்தால் போதும். இப்போ கீரையை இதில் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க தேவையில்லை, கசந்து போயிடும் கீரை. அப்படியே ஜென்டிலாக திருப்பி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனாலும் கீரை கசந்துடும். இதெல்லாம் தான் இதோடைய பக்குவம். இந்த மாதிரி பக்குவமாக சமைக்கும் போது கண்டிப்பாக டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுடைய கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு மிளகாவும் பூண்டும் தாளிக்க போகிறோம். பூண்டு ஒரு அரை பூண்டுங்க, ஒரு 10-15 பல்லு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்து பொன்னிறமாக அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை கடையலுக்கு அல்டிமேட்டே நம்ம தாளித்து கொட்டுற வடகம் தான். இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வடகம் சேர்த்து வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கீரை கடைஞ்சதுக்கப்புறம் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, சப்போஸ் வடகம் பிடிக்காதவங்க கடுகு மட்டும் தாளித்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மிளகாய் பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கீரை வேக வச்சதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மிக்சியில் நம்ம பல்ஸ் மட்டும்தான் பண்ணி எடுக்கணும். மிக்சியில் நம்ம அரைக்கக்கூடாது. கூழ் மாதிரி நல்லா பல்ஸ் பண்ணி எடுக்கும்போது சட்டியில் கடைஞ்ச மாதிரியே நமக்கு கிடைக்கும். இது சட்டியில் நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மிக்சியில் நம்ம பல்ஸ் பண்ணி எடுக்கும் போதும் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம சட்டியில் கடைஞ்ச மாதிரியே பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் வடகத்தை அதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக எந்த காய்கறியும் வீட்டில் இல்லாதப்போ கூட நம்மளால் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை மோஸ்ட்லி பொரியல் பண்ணி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகாது. இந்த மாதிரி கடையல் பண்ணி கொடுக்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.